வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? சூப்பர் மேட்ச். ஒன் சைடாவே பயங்கரமா முடிஞ்ச மேட்ச். பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சும்மா ஜாலியா இருந்துச்சு. ஜிடி வர்சஸ் மும்பை வந்து இவ்வளவு சூப்பர் மேட்ச் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மேட்ச். என்னதான் நம்ம பங்காளியா இருந்தாலும் கம்பேக் இப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாரு. சரியான வெறி, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். திலக் வர்மா பெஸ்ட் இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தேன். என்னத்த சொல்றது, இவனுக்கு இருக்கிற ஃபார்ம் பார்த்தா அடுத்த மேட்ச் நம்ம கூட நம்மளே எதுவுமே வச்சு செஞ்சிருவாங்க பயமா இருக்கு. ஆனா நிஜமாவே ஒரு கம்பேக்னா இப்படித்தான் கொடுக்கணும். ஒரு மேட்ச் 100 ரன்னு 4.5 ஓவர் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கானுங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. 10th பிளேஸ்ல இருந்து டைரக்டா 7th பிளேஸ். சரி, அது ரன் ரேட் செமையா ஏறி இருக்கு. அந்த அதுவும் இல்லாம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பான் பாத்தியா பிச்சுக்கு நடுவுல. அப்பா திலக் வர்மா அது கேட்ட 6 4 நடி. நீ மேட்ச் பார்க்காம யாராவது ஸ்கோர் கார்டு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோவேன், எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. 200 ரன் சேஸ் பண்ணணும், 100 ரன்ல சுருட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி கிடையாது. 14வது ஓவர் வரைக்கும் திலக் வர்மா 22 பால் ஆடி 19 ரன் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு ஒண்ணு எடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியா வந்தான். ஹெல்மெட்லாம் கழட்டல, எதுவுமே கழட்டல. அந்த கோச் எல்லாம் வரல மோட்டிவேஷனுக்கு. வந்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நம்மளால பேச ஆரம்பிச்சதுதான். நம்ம இந்த விகில் படத்துல விஜய் பேசுவார் தெரியுமா, உன்னால முடியும் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சரியான பயரி ஸ்பீச். அது அத்தனை பேருக்கு நடுவுல, கிரவுண்டுக்கு நடுவுல உனக்கு அந்த ஸ்பீச் நடந்துட்டு இருக்கு. அடுத்த பால் வச்சா நேரா ஒரு 6. ஓகே ஓகே சரி, இந்த பயர்ல ஏதோ ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பி பின்னாடி ஒரு 6, நேரா இப்படி ஒரு அடி, பின்னாடி இப்படி ஒரு அடி, அப்படி ஒரு 4, அப்படி ஒரு 4, 20 ரன் போடு, அடுத்த ஓவர் 26 ரன் பிரிக்கிறான். 22 பால் 19 ரன் இருந்தவன் அடுத்த 23 பால் ஆடி 82 ரன் அடிச்சு 101 வந்துட்டான். செஞ்சுரி சான்ஸே இல்ல. நீ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தனா ஹர்திக் பாண்டியா இந்த பக்கம் 22 பால் ஆடும்போது ஹர்திக் பாண்டியா அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. அப்படி 16 பாலுக்கு 15 ரன். அதுக்கு முன்னாடி 3 விக்கெட், வெரி வெரி பயங்கரமான இன்டர்வல்ஸ்ல விக்கெட். குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டா. அப்படி 3 விக்கெட் சமயம் போச்சு. அது ஸ்கையோட போல்ட் எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு முடிந்தது, ஜிடி எடுத்துட்டாங்க, மும்பை வந்து வாஷ் அவுட்னு நினைச்சேன். எங்கிருந்து இந்த ஆக்சுவலா செம்ம கேப்டன்சினா திலக் வர்மாக்கு வந்து பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி செம்ம எனர்ஜியா இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அந்த 6ங்கிறது இதுதான். அந்த 6ஆம் பாண்டியா எம்ஐ வந்து இந்த மாதிரி ஒரு டீம் தான். எப்ப வேணாலும் மேல வரலாம். அதை நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. அந்த டீம் எப்ப வேணாலும் மேல வரும். அது அப்படியே வந்தா அப்படி இருக்கும். எம்ஐ மேல ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ. ஆனா நீ எழுதி வச்சுக்க, இந்த சீசன் நீ திலக் வர்மாவை நீ ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணவே முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட மோட்டிவேஷன். இனி நம்ம கூட அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. ஆயுஷ் மாதிரி ரூல்ட் அவுட். ஆயுஷ் மாத்திரை இல்லன்னா பிரசாந்த் ஹீரோ, கார்த்திக் சர்மா வருவாங்க. இல்ல உர்வில் அண்ணா நல்லா இருக்கும். பாப்போம். சரி, அடுத்த மேட்ச் பாப்போம். இந்த மேட்சுக்கு வருவோம். இங்க ஜிடி என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு? 3 விக்கெட் எடுத்தாங்கல்ல, ரைட் ஆஃப். ஜிடி வந்து ரைட் ஆஃப் ஆயிருச்சு. என்னன்னா இங்க ஆல்ரெடி கமெண்ட்ரியிலே சொல்லி இருந்திருப்பாங்க, வைபவ் சூர்யவன்சி ஒரு 100 ஒரு பயங்கரமான ஒரு நாக்கு ஆடி இருப்பாரு. அப்ப ஜிடி இதே மாதிரி தான் படுத்துரும். ஜிடியோட ஃபார்முலா சிம்பிளி ஒரே ஒரு ஃபார்முலா தான். 200 அவங்க வரலாற்றுலயே 2 தடவை தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. 200 ரன்ஸை 2 தடவை தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தேன்னா ஜிடியோட கான்செப்டே வந்து நல்ல பவுலிங் போடுறதுதான். பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் சாய் சுதர்சன், பட்லர், சுபம் கில் இவங்க 3 பேர் விக்கெட்டை பவர் பிளேக்குள்ள எடுக்கிறதுங்கிறது வந்து வரப்பிரசாதம். அதை எடுத்துட்டா மேட்ச் நம்ம கையில. ஜிடி ஃபார்முலா அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் நின்றுவாங்க. இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா சாய் சுதர்சன் விக்கெட்டை வந்து பும்ராவும், பட்லர் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியாவும் எடுத்தாரு. நல்லா போய்கிட்டு இருந்தாரு. சுபன் கில் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஷாட் தேவையே இல்லை. அந்த ஷாட் பவர் பிளேல 2 இடத்துலதான் லாங் ஃபீல்டர் இருப்பாங்க. லெக் சைட்ல அந்த ஒரு ஃபீல்டர் தான் இருக்காரு. அவர் கையிலே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதாவது கம்ஃபர்டபுளான ஒரு கேட்ச். லைனுக்கு முன்னாடி என்ன எங்கேயுமே ஆடாம அசையாம கையிலே கொடுத்துட்டு கேட்சை கொடுத்து மேட்சை முடிச்சு போயிட்டே இருந்தாங்க. இல்லைன்னா 4 ஓவர் 2 ஓவருக்கு 20 ரன், 3 ஓவர் 30 ரன், 4 ஓவர் 40 சொல்லிட்டு ஒரு 4 மட்டுமே அடிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே நீதான் சொன்னேன் பிலிப்ஸ் பல்பு எரியவே மாட்டேங்குது பேட்டிங்ல. அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன், எரியவே இல்ல. தூக்கி வீசிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா. பேட்டிங்க்கு வர 100% ஒரு 4 தட்டுக்கிறதுக்கு அந்த ஆளு நடக்கவே மாட்டேங்கிறான், ஓடவும் மாட்டேங்கிறான், பறக்கிறான். அப்படி பேட்டிங்ல ஃபயரே ஆகலையே. நீ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து அவங்க விக்கெட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் விட்டுட்டாங்க ஸ்லோவா. நமந்தீரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். 40 ரன்ஸ் உண்மையாலுமே செம அடிஷன்.
அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் டக்கு டக்குன்னு எடுத்திருந்தா, இந்த 2 விக்கெட் எடுத்திருந்தா அவங்க கேம்குள்ளேயே தான் இருந்திருப்பாங்க. இந்த கேம் வந்து ஜிடியோட கேம் தான். அவங்க சொன்ன மாதிரி 140க்குள்ள. ஆக்சுவலா நீ வந்து 15th ஓவர் வரைக்குமே 140 வச்சிருந்தாங்க. ஜிடி வெல் அண்ட் ட்ரூ உள்ளதான் இருந்தாங்க. நமந்தீர் விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு. ஹர்திக் பாண்டியாவும் படவே இல்லை. ஒரு ஃபோர் தான் அடிச்சாரு ஹர்திக் பாண்டியா. 17th ஓவர் ஹர்திக் பாண்டியா வரைக்கும் வந்து படவே 140 இல்லை. தான் மும்பை. திலக் வர்மாவோட அக்ரஷன், அந்த அக்ரஷனை பின்னாடி இருந்து பெட்ரோல் ஊத்திக்கிட்டே பெட்ரோல் ஊத்திட்டே இருந்தது ஹர்திக் பாண்டியா. ஒவ்வொரு ஃபோருக்கும் போயிட்டு இதுதான்டா திலக் வர்மா, இப்படிதான்டா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. செம்ம பம்ப்டப்பா இருந்தது. லாஸ்ட் 3 ஓவர் தானே, பயங்கரமான போட்டி இருந்தது. லாஸ்ட் 3 அங்கே ஓவர் தான் ஜெயிச்சிட்டாங்க. கிளிக் ஆச்சு. 200 ரன் அடிச்சாங்க தெரியுமா? அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஆப்வியஸா இந்த இதுல பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாரு, 1-2 விக்கெட் எடுக்க போறாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தேன்னா ஸ்டாட்ஸ்லயா இதுலயே பார்த்தேன், பும்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுக்கவே இல்லை. ஸோ பும்ரா இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல. பும்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க, விக்கெட் எடுத்தா அப்படி. திலக் வர்மா செட் ஆன மாதிரி இந்த இருக்கு, சீசன் பாப்போம். ஃபுல்லா சிக்ஸே அடிக்கவே கிடையாது. ஒரே சிக்ஸ் அடிச்சாரு, அதை வந்து 7 சிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஒரே மேட்ச்ல 7 சிக்ஸ். இந்த மாதிரி ஒரு மாதிரி வேற லெவல்ல ஒரு இதை பார்த்தோம். கூப்பர் கான்லியும் பிரியாச்சாரியாவும் ஆடும்போது 100 அடிக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. லாஸ்ட் பால்ல 100 அடிச்சு அந்த கவலையை வந்து நம்மளால சூப்பர் செலிப்ரேஷன் பண்ணி திலக் வர்மா காட்டிட்டாரு. அன்ஸ்டாப்பபிளா இருக்க போறாரு திலக் வர்மா. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் திலக் வர்மா. ஆமா, இது வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அஸ்வினி குமார் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாருன்னு நல்லா போட்டாரு. 4 விக்கெட் 24 ரன்ஸ். சூப்பரா பவுலிங் போட்டாரு அஸ்வினி குமார். எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்கு தெரியுமா? முகுல் சௌத்ரி வந்து ஒரு அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சாரு தெரியுமா? அப்போ ஆயுஷ் பதவனியோட இன்னிங்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த மாதிரி அஸ்வினி குமாரும் இந்த நமந்தீர வந்து பேட்டிங் மட்டும் இல்ல, அந்த ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பாரு. அந்த கேட்ச் பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பாரு. சூப்பரா பிடிச்சிருந்தாரு. நமந்தீர் வந்து அந்த இதுலயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. மேட்சா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன எப்படினாலும் மும்பை வந்து அடிக்க போறாங்க தெரிஞ்சுச்சு. நல்ல வேலை, கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருந்துச்சு. இருந்திருந்தா நம்மளும் போட்டு பொழந்திருப்பாங்க. இல்ல இப்போ இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காங்கல்ல. சோ நம்ம மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிஎஸ்கே அடி வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தோனி வந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, கிங்குக்கெல்லாம் கிங்கு நம்ம ஆள் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோனி வந்துருவாரு. டக் அவுட் உட்காந்துருந்தா போதும், உள்ள வரணும்லாம் கூட அவசியம் இல்லை. வந்துதான் ஆகணும், ஏன்னா 4 மேட்ச் அடி கஷ்டம் இனி. சரி, ஓகே, நாளைக்கான மேட்சுக்கு போயிடலாமா? நாளைக்கு யாருக்கு மேட்ச்? எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி. இப்போ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு பயங்கர பம்ப்டப்பான நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ டிசியும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். பட் டிசி கிட்ட நிறைய இல்ல ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச் வின்னிங்ல வராங்க. லாஸ்ட் ரெண்டு பேரும் லாஸ்ட் மேட்ச்மே வின்னிங் தான். இல்ல டிசில நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஓகேவா? அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் போன டைம் குரூஷியலா இருந்தது. எஸ்ஆர்ஹெச்ல இருக்கு, நீ எஸ்ஆர்ஹெச் மட்டும் விடாத. எஸ்ஆர்ஹெச்ல இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல என்னன்னா அந்த ரெண்டு புது பசங்க வந்து ஒரு வைப் முதல்ல இருந்துச்சு, இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. போன மேட்சே நம்ம கிட்ட ஜெயிச்சது வந்து நம்மளா விட்டது, நம்மளோட தப்பு. அது அவங்க ஒண்ணு சிறப்பா பண்ணி ஒண்ணு எடுத்துக்கல. என்ன சொல்றது, எஸ்ஆர்ஹெச் கிட்டார ஒரு காம்பினேஷன் மாத்திருக்காங்க, ஒண்ணு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ நம்ம பிரஃபுல் ஹிஞ்சே வந்து நம்ம அடிச்சிட்டோம், ஓகே. பட் ஆனா நம்ம ஷாகிப் ஹுசைன் வந்து அடிக்க முடியல. அவர் வந்து நல்லா போட்டு போனாரு. கிளாசனோட ஃபயர் பவரும் இன்னும் வெயிட்டிங். கிளாசன் வந்து செகண்ட் ஃபீல்ட்லயே ஆடிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுவும் இன்னும் வெயிட்டிங். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கரெக்டான டீமுக்காக வெயிட் பண்றாங்க. டிசி இந்த மாதிரி இடத்துல தான் போய் கோட்டை விடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சான்ஸ் இருக்கிற ஒரு டீம் கிட்ட போய் தான் டிசி கோட்டை விடுவாங்க. அதனால எனக்கு என்னமோ நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் தான் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்களோன்னு தோணுது. எனக்கு நாளைக்கு டிசி தான் ஜெயிக்கும் தோணுது. ஓ, நீ டிசி, நான் எஸ்ஆர்ஹெச்சா? ஒண்ணுமே டாப்ல 4 பேர்த்த விக்கெட் எடுத்துட்டா எஸ்ஆர்ஹெச் ஒண்ணுமே இல்ல. அந்த கெப்பாசிட்டி டிசி கிட்ட இருக்கு. டிசியோட பவுலர்ஸ் கிட்ட அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கு. பவுலிங் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் விட டிசி வந்து ரொம்ப ரொம்ப அஹைடா இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் டிசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல சப்போஸ் அப்படியே அது வைஸ் வெர்சா ஆகி எஸ்ஆர்ஹெச்சோட நியூ பவுலர்ஸ் ஆக வந்தாங்கல்ல, ஹுசைனும் பிரஃபுலும், இவங்க 2 பேர் வந்து அன்னைக்கு ஆர்ஆர் கிட்ட பண்ண மாதிரி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஏன் வந்து எஸ்ஆர்ஹெச் சொல்றேன்னா, ஒரு 200 220 எல்லாம் அடிக்கிறாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கம்ஃபர்டபுளா அதை வந்து கொண்டு போயிடுறாங்க அந்த ரன்னை. இப்போ சேசிங்ல பவுலிங்க வச்சு ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு பிரஃபுல் கிஞ்சே பவுலிங்க வச்சு ஏதாவது ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஆப்வியஸா என்னதான் இருந்தாலும் நம்ம கையில இருந்த மேட்சை விட்டானாலும் அதுக்கு கரெக்டான பால்ஸ் வந்து போட்டுருக்கணும், கரெக்டான பவுலிங் சேஞ்ச் பண்ணிருக்கணும். உனக்கு வந்து 100 ரன் 8 ஓவர்ல அடிச்சிட்டோம், மிச்சம் ஒரு 100 ரன், மிச்சம் ஒரு 90 ரன் பக்கம் தான் நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அதை வந்து 70 ரன்னுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கல்ல. என்னைக்குமே
என்ன சொல்றது, ஒரு ஒரு டேய் மேட்ச நான் வந்துட்டு அதான்டா சொல்றேன். நீ போன மேட்ச கம்பேர் பண்ணாத. போற மேட்ச்ல நம்ம நெறைய தப்பு பண்ணோம் பேட்டிங் ஆர்டர்ல. நம்ம மேல நெறைய தப்பு இருந்துச்சு. நீ அத வச்சு எஸ்ஆர்எச் பெஸ்ட் பவுலிங் கிடையவே சொல்லாத. கிடையாது. நம்ம நம்ம வந்து பண்ண தப்பு என்னன்னா, நம்ம ஷார்ட்டை இன்வென்ட் பண்ணாதான் தப்பு. சரியா? இங்க நான் சொல்றது இன்டென்ட். சோ என்னதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து இவ்வளவு ரன் போயிருச்சு, அவங்க கையில மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் கையில இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்க போட்ட லென்த் எல்லாம் நீ பாரு, எல்லாமே யாக்கிங் லென்த். யாக்கிங். எங்கேயுமே மிஸ் பண்ணி கொடுக்கவே இல்லை. அதாவது ஃபைட் பேக் அவங்க விடவே கிடையாது. ஓகேவா? சோ நம்ம ஒரு யாக்கிங் லென்த்தே போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஒரு பேட்டில் ஸ்வீப்போ இல்லன்னா இப்படி முட்டி போட்டு அடிக்கிறது, நம்ம தில் ஸ்கூப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் சைடு இப்படி இப்படி சர்ப்ராஸ் ஒன்று அடிப்பார்ல, அந்த மாதிரியாவது அடிச்சிருக்கணும். அதை பண்ணல. மேத்யூ ஷாட்டை வந்து அடுத்த கேதர் ஜாதவ் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து பண்ணதுனால நம்ம அதுக்காக எஸ்ஆர்எச் அப்படின்னு நீ சொல்ல முடியும். சூப்பர் போலிங் தான், நல்ல போலிங் போட்டாங்க, யாருக்கெல்லாம் அடிச்சு தள்ளினாங்க. அவங்க அதனால யாக்கர்ஸ் கரெக்டா போட்டாங்க. இல்ல நம்ம சொல்லல. தோத்தது நம்ம தப்பு. இந்த அதுக்காக எஸ்ஆர்எச் நல்லா போலிங் தெரியும். அதுக்காக அவங்க போட்டு யாக்கர்ஸ் எல்லாம் அடிக்க முடியாதுன்னு கிடையாது. மேபி நம்ம டீம் அடிக்கல, டிசி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க கேப்பபிள் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, கீழே மிடில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பிளான் மாத்தி போடுவாங்கங்கிறேன். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, இப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி சட்டலா மேட்ச் ஆடி கொண்டு போய் ஜெயிக்கிற டீம், நமக்கு யாக்கர் போடுறாங்க. அதிரடியா ஆடுற ஆர்ஆருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்டு தி விக்கெட் ஸ்லோயா பவுன்சரும் மாத்தி மாத்தி போடுறாங்க. சோ அவங்க கேப்பபிள் தான். அவங்களுக்கு அது இது வந்துருச்சு. காம்பினேஷன் நாளைக்கு அது ஒரு மேட்டர். டிசி கூட வந்து டிசி கூட அப்படிங்கும் போதுதான் இப்போ ஆர்சிபி கூட நீ சொல்றேன்னு வச்சுக்கேன், அதுல வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மும்பை கூட சொல்றேன்னா ஒரு டெஸ்ட் இருக்கு, பஞ்சாப் கூட அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. டிசி வந்து இப்போ அப்போ அப்படிங்கிற டீம். அதனாலதான் வந்து நம்ம கான்பிடென்டா சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொல்றேன் டிசி தான் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, சொல்லலாம். ஏன்னா அப்படி இப்படி டீம் தான். ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு சமயம் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு சமயம் சொதப்பியும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கான்பிடென்ட் லெவலா பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது 40% டிசி, 60% எஸ்ஆர்ஹெச். ஓகே பார்க்கலாம். எனக்கு நாளைக்கு பிளேயர் ஆஃப் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இஷான் கிஷன் மறுபடியும் ஃபயர் அப் ஆவாருன்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் ஓட இன்னிங்ஸ் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் தோணுது எனக்கு. நட்டுவோட யாக்கர்ஸ் நிறைய விக்கெட்ஸ், யாக்கர்ஸ் நட்டு பார்க்கலாம். சரி, வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புது சப்ஸ்கிரிப்டர் எல்லாம் வரீங்க, பார்க்க நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.